தூங்குறேன்டா படிச்சு அசையவே இல்லை தெரியுமா? நீ எடுத்து ஆஃப் பண்ண வேண்டியதானே? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க? பர்ஸை தொலாவட்டி தேடிட்டு இருக்கேன். Phone Eduthiru Appa. அவன் பர்ஸை எங்கே வச்சான்னு தேடிட்டு இருக்கான். அவன் பர்ஸை தொலாவட்டி காடில் இருக்குல்ல, கார்டையும் நான் பேக்குள்ளே வச்சிருக்கேன். அதை எடுத்து தேடணும். நீங்கள் இப்போ அனுப்புங்க. எல்லாம் மறக்கிறது, எல்லாரும் மறக்கிறது தான். Epidii Patia of Virigol. மைக்ரோ ஃபைப்ரிக் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதான் மாப்பிள்ளை கையில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. ஸோ நம்ம கூட வந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காணா போயிட்டாங்க. நான் சேஃபாக தான் இருக்கேன். நம்ம கிளம்பலாங்க. நிறையா பேருமா சரி, நேரம் ஓடணும், ஏன்னா ஹீட் இறங்காது. Like Pathy on New Theriatha Thakudipaya. ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை vlog கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா மூணாறு தாங்க கிளம்பிட்டோம். பைக்கை பக்காவாக கழுவி ரெடி பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பயங்கரமாக ரெடி பண்ணிட்டோங்க. ஒரே ஒரு சின்ன டேமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அப்படியே குழி மாதிரி விழுந்துரு பார்த்தீங்கன்னா, அது மட்டும்தான். காலையில் 6 மணிக்கே ரைட் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் நம்ம ஃப்ரெண்டு இந்த அங்கே நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவர் லேட் பண்ணனால ஒரு 8:30 ஆயிடுச்சுங்க. 8:30க்கு தாங்க ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போ கிளம்பி போகிறோன்னு தெரில. இவன் என்னையும் தூங்க வரல, எவனும் தூங்கல. வச்சு தொடர்ந்து அந்த போன்ல அடிச்சுக்கிட்டே இருக்கு. கூப்பிடுறேன், நல்லா தூங்குறேன்டா படிச்சு அசையவே இல்லை தெரியுமா? நீ எடுத்து ஆஃப் பண்ண வேண்டியதானே? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க? இப்போ நம்ம அஃபிஷியலாக மூணாறு கிளம்பிட்டோங்க. யார் யார் கிளம்பிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்புறம் நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியில் வராங்க. ஸோ அரௌண்ட் 6 o'clock ரைட் பிளான் பண்ணுதுங்க. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணாருக்கு 6 hours 10 minutesங்க. ஸோ நம்ம எப்போ போய் ரீச் ஆகும்னா அரௌண்ட் 2 o'clock ரீச் ஆகும்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டிருக்கோம். ஸோ எப்படி வந்து போகிறோன்னு தெரிலங்க. சரி வாங்க அப்படியே போயிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக vlog பண்ணுறேன். ஹைவேஸ் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம இப்போ ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கரூர், திண்டுக்கல், அதுக்கப்புறம் தேனி பைபாஸில் கட் ஆகி கொடைக்கானல் போகிற வழியாக போய் அங்கேருந்து மூணாறு போகிறோங்க. ஸோ அரௌண்ட் 6 hours ஆகும். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 8:30. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30க்குள்ளே மூணாறு ரீச் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பைக்குக்கு பெட்ரோல் போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. ஸோ அப்படியே சாப்பிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடலாம். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பைக் vlogs அண்டு இதோட ரிலேட்டட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இனிமேல் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணீங்க? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போட்டு அதுக்கடுத்து அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேங்க. எவ்வளோ போட? 1000 1000 மட்டும். ஒரு 1000. பேமெண்ட் பண்ணிடுறோம். 5000 பெட்ரோல் பங்க்கில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, மொத்த காசையும் அவன்கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஸை தொலாவட்டி தேடிட்டு இருக்கான். அங்கே ஒரு 700, இங்கே ஒரு 1000, 1750 பெட்ரோலுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்க. Phone Eduthiru Appa. ஹலோ வந்துட்டியா? நைனா ஒரு 2000 மட்டும் இப்போ போட்டுருங்க. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டு. யாருக்கு? எங்களுக்கு தான். பெட்ரோல் பங்க் வந்துட்டு அவன் பர்ஸை எங்கே வச்சான்னு தேடிட்டு இருக்கான். அவன் பர்ஸை தொலாது. காடில் இருக்குல்ல, கார்டையும் நான் பேக்குள்ளே வச்சிருக்கேன். அதை எடுத்து தேடணும். நீங்கள் இப்போ அனுப்புங்க. த்ரீயா? 222 ஆமாம். ஸோ கைஸ் ஒரு வழியாக எங்கள் அப்பாட்ட எப்படியோ பேசி 2K வாங்கி பெட்ரோல் பங்கில் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம சேலம் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போங்க. ஏன் இப்போ தான் vlog ஆன் பண்ணுறேன்னா பயமாயிடுச்சுங்க. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு காசு கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவானுங்க. ஒரு வழியாக காசை பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு பர்ஸை தேடி எடுக்கிறாங்க பேக்லேருந்து. இவனுங்களை வச்சுட்டு ஒன்றும் முடியல.
சரி அது போகுது விடுங்க, எல்லாம் மறக்கிறது, எல்லோரும் மறக்கிறது தான். Epidiapatia of Virigol. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட தாங்க போய்கிட்டு இருக்கோம். அப்படியே போகிற வழியில் ஏதாவது சாப்பாடு கடை இருந்துச்சுன்னா நிறுத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து விலாகை திருப்பி கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் வீடியோவுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மைக் வாங்குகிற அளவுக்கு பட்ஜெட் இல்லைங்க. இப்போ வச்சுருக்க கோப்ரோக்கு மீடியா மோட் மாட்டி மைக் போடணுன்னா மீடியா மோட் மட்டும் 7K, அது மைக் 12K அந்த மாதிரி வருதுங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சேனல் இன்னும் பெருசாக போக போக நான் அதெல்லாம் வாங்கி உங்களுக்கு வந்து கரெக்டாக விலாக் பண்ணிடுறேங்க. இப்போயே நான் மைக் வாங்கிடுவேன், பட் கொஞ்சம் பட்ஜெட் அடிக்கிறனால வாங்க முடியலங்க. மேபி இந்த மூணார் ட்ரிப் முடிச்சுட்டு வாங்க வந்து ட்ரை பண்ணுறேங்க. ஸோ இப்போ நம்ம எதுக்கு மூணார் போய்கிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கே தெரியாது. நாங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் இப்படி தாங்க டக்கு டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருப்போம். நான் அந்த ஜிடியில் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுங்க எல்லாம் சேர்ந்து இப்படி தாங்க எங்கேயா போயிட்டே இருப்போம். ஸோ அதை உங்களுக்கு விலாக் எடுத்து போடுறேன். இதில் நிறையா சம்பவம்லாம் இருக்குங்க. சில சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், அப்படியே போயிடும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்டா அவனுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ கூட பெட்ரோல் பங்க்கில் ஒரு சம்பவம் பண்ணால் பார்த்தீங்களா, எல்லா பெட்ரோல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஸை தேடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் நாங்கள் காசை கொடுவோமா இல்லையாங்கிற திருட்டு போய மாதிரி எங்களெல்லாம் பார்க்குறானுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணி விட்டு போயிடுவானுங்க நம்ம பசங்க. சரி வாங்க அப்படியே போயிட்டே என்ன விலாக் பண்ணுறேங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். அங்கங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் வாய்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல அப்படியே ஏர் அடித்து வாய்ஸ் வந்து கேட்காம போயிடுச்சுங்க. ஸோ அந்த மீடியா மோடும் அந்த மைக்கும் வாங்கிட்டா மேபி கேட்கும்னு சொல்லி நினைக்கிறேங்க. சரி வாங்க அப்படியே போக போக விலாகை கண்டினியூ பண்ணுறேங்க. சாப்பாடு பிரேக்கை டக்குன்னு முடிச்சுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து அப்படியே பரவிட்டோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட டைமே இல்லை. கிளம்புனதே வந்து பார்த்திங்கன்னா 8:30. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா உச்சி வெயில் அடிக்கிறத பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 12 மணி இருக்குங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் தாண்டி கரூர் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் கரூர் ரீச் ஆகிட்டோன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே விலாக போக போக கண்டினியூ பண்ணுறேங்க. இன்னொரு பெட்ரோல் பிரேக் வேறு எடுக்கணுங்க. பெட்ரோல் வேறு கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ திண்டுக்கல் கிட்டே போகிறப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரோல் பிரேக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். திண்டுக்கல் கிட்ட ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோங்க. என்ன திண்டுக்கல் ரீச் பண்ணால் ஒரு டோல்கேட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மணி அரௌண்ட் 10:40 10:30 இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ இங்கே எதுக்கு நின்றுருக்கோன்னா அப்படியே வண்டி வந்து பார்த்திங்கன்னா சினிமேட்டிக் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்த்துட்ருக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுறதுக்கு அந்த மைக்ரோ ஃபைப்ரிக் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த மாப்பிள்ளை கையில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பைக்கர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் பங்க்கில் பெட்ரோல் போட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணாங்க. இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 10:54 ஆகுதுங்க. சரி அப்படியே கிளம்புவோங்க. நல்லா உச்சி வெயிலாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த அவர் வேறு விலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி வாங்க போகலாம். இல்லை நம்ம பார்த்து கேட்குறாங்க ஏன்டா லேட்டாக வரோன்ட்டு. காலையில் 5 மணிக்கு ரெடி. ஐயோ இதுகளும் சரி பண்ணுது. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டு ஏன்டா நீ லேட்டாக கிளம்புனாடா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு என் கூட இருக்கணும்னு எழுப்பிவிட்டு கிளம்புனது நானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால தான் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு போகிறான். சரி இப்போ விடுங்க, நம்ம பையன் தானே சொல்லிட்டு போகிறான். இந்த ஹைவேஸில் நான் நிறையா தடவை ரைட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா என்னோடய நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல். நான் இப்போ படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேலமில். ஸோ இந்த திண்டுக்கல் டு சேலம் ஹைவேஸில் எனக்கு நிறையா மெமரிஸ் இருக்குதுங்க. ஒரு 4 இயர்ஸாக அந்த ஹைவேஸில் நான் ட்ராவல் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேங்க. அடிக்கடி ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை 3 வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த ஹைவேஸ் நான் ட்ராவல் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஹைவேஸில் எந்த இடத்துல ஸ்பீடாக போகணும், எந்த இடத்துல ஸ்லோவாக போகணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா பழகிடுச்சுங்க. சரி வாங்க அடுத்து போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போயிட்டு அங்கேருந்து பைபாஸில் கட் ஆகணும், தேனி கட் ஆகணும். ஸோ அது வழியாக கொடைக்கானல் தாண்டி கொடைக்கானல் ரூட்டில் போய் தாங்க நம்ம மூணார் போக போகிறோம். சரி வாங்க அப்படியே போக போக விலாகை கண்டினியூ பண்ணுறேங்க. ஒரு வழியாக திண்டுக்கல்லாம் தாண்டி இந்த உச்சி வெயிலில் அப்படியே தேனி பைபாஸில் கட்டாயம் வந்துட்டுருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகிற வழி 2வே தான். என்னத்தை திரும்பி திரும்பி தேடுறேன்லாம் பார்க்காதீங்க. நம்ம கூட வந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா காணா போயிட்டாங்க. நான் சேஃபாக தான் இருக்கேன், அவங்க தாங்க காணா போயிட்டாங்க. நம்ம மாப்பிள்ளையை காணாங்க, பில்லியன் ரைடரோட காணா போயிட்டான். வந்துக்கிட்டு இருக்கானா என்னங்கிறது தெரியலங்க. இப்போ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:03 ஆயிடுச்சுங்க. திண்டுக்கல் தாண்டி செம்பத்தி தாண்டி வந்துட்டோங்க.
நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக வேண்டியதாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் வெயில் மண்டையை பொழக்குதுங்க. அப்படியே காணல் நீர்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரியகுளம் தாண்டி போய்கிட்டு இருக்கோங்க. இன்னும் ஒரு 84 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டாக 2:30 ரீச்சாகும்னு சொல்லி போட்டிருக்கு அவங்க பார்க்க வச்சுட்டு. ஒரு வழியாக அந்த வெயிலெல்லாம் தாண்டி என் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸ் ரோடு தெரியுதுங்க. இப்போ நம்ம மூணார் போகிற ஹில்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏறி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னா ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா போயிடுவோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கேரளா பார்டர் வந்து ரீச் பண்ணிடுவோங்க. இன்னும் நம்ம மதியானம் சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு அடுத்து உங்களுக்கு அப்படியே விலாக கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த ஹில்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் காஞ்சு தான் தொங்கிட்டு இருக்கு. சரியான வெயிலுங்க. இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட பார்த்தீங்கன்னா சில்பர்க் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போடிமெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த போர்டில். ஸோ அங்கே தாங்க இப்போ சாப்பிட வந்திருக்கோம். இவன் ஏன் பல்ல கட்டுறான்னு எனக்கு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரைடர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நமக்கு வேறு செம்ம டயர்டாக இருக்குங்க. இப்போ போய் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாங்க. ஒரு நிறையா பேருமா சரி அதனால் ஓடணும், ஏன்னா ஹீட் இறங்காது. Like Pathy on News the Riata Sakudipaya. ஹீட் இறங்காது, இறங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம்.